எப்படி இருக்கீங்கம்மா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அப்பா எப்படி நல்லா இருக்கீங்கப்பா? இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. பைய கொடுங்க. நேத்துக்கு நீ சொன்ன விஷயத்த கேட்ட உடனே மனசே நிறைஞ்சு போச்சுமா. இப்படி ஒரு விஷயத்த உன்கிட்ட இருந்து கேக்குறதுக்காக தானே இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா. சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. இவங்களுக்கு ஒரு வாரிசு வேணும்னு நாம இத்தனை நாளா வேண்டிக்கிட்டு இருந்ததுக்கு அந்த கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. ஆமா சுமந்தி. எப்படியோ ஒரு வழியா நீங்க தாத்தா பாட்டி ஆயிட்டீங்க. அத கேட்டதுல இருந்து எனக்கு சந்தோஷம் தாங்கல. இத்தனை நாளா நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டது நடந்துடுச்சு. மாப்பிள, மாமா, எங்க சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொன்னதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? எல்லாருமே உஷா வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. எப்படியும் ஒவ்வொருத்தரா வருவாங்க பாருங்க. ஐயோ நல்லது மாமா, வரட்டும். என்ன நின்னுட்டே இருக்கீங்க? வாங்க வாங்க உட்காருங்க. வாங்கம்மா. அடடே அங்கிள் ஆண்டி வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அங்கிள். சம்பந்தியம்மா, எங்க பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் எங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. இப்ப இவளை பார்க்க வர்றவங்கிற போது எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஓ, அம்மாடி உஷா, உனக்கு சாப்பிடறதுக்கு வகை வகையான பழம், நிறைய ஸ்வீட்ஸ், பூ, புடவை, அப்புறம் நீ கர்ப்ப காலத்துல சாப்பிடறதுக்கு சத்து மாவு, லேகியம், பால்ல கலந்து குடிக்கிறதுக்கு குங்குமப்பூ, இது எல்லாமே நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். என்னம்மா நீ எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க? ஆண்டி, அண்ணி இப்ப சாப்பிடறதுக்கு மட்டும் இல்லாம ரெண்டாவதா கன்சீவ் ஆனா என்ன கொடுக்கணுமோ அதுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல. சக்தி, என்ன இருந்தாலும் இது உங்க வீட்டுக்கு ரெண்டாவது குழந்தை. ஆனா எங்களுக்கு முதல் பேர பிள்ளைல